ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம், இது சென்னையிலேருந்து ஒருத்தர் இங்கே அப்பப்போ நம்ம சென்டருக்கு வருவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நடந்த இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வியாழக்கிழமை வந்து நடந்த ஒரு விஷயத்த சொல்லி ஷேர் பண்ணாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாய்ராம், அவங்களோட கணவர் வேலை விஷயமா அதிகமாக வந்து பாம்பே, நாக்பூர் இந்த 2 இடத்துக்கு அதிகமாக போவார். 2 மாதத்துக்கு ஒரு தடவை போகிற கேரக்டர் அவர். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால அதிகமாக போக வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பாபாவோட ரொம்ப டிவோட்டிஸ். அவர் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அவர் அவர் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பற்றி ரொம்ப கும்பிடுவார். ஸோ அவங்களோட பூர்வீகம்லாம் அதிகமாக வந்து இந்த கீழ் திருப்பதியை பேஸ் பண்ணி இருக்கும். இவங்களது வந்து என்ன வடக்காடு மாவட்டம் எதோ சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க இதனால் அவங்களுக்கு அதிகமாக திருப்பதியை தான் அவர் கும்பிடுவார். பாபாவை வந்து கேட்டால் அவ்வளோவா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீ கும்பிட்டு, நான் எதுவும் ஒன்றும் தப்பு இல்லை, நான் அது கும்பிட்டுக்கிறேன் அப்படி அப்படின்ற எதுவுமே இருக்க மாட்டேன். வியாழக்கிழமைனா நான்வெஜ்ஜெல்லாம் செய்யணும்னு சொல்லுவார். வீட்டிலையே இதனை பாபா கும்பிடுறதுனா நீ வியாழக்கிழமைனா நான்வெஜ்ஜை செய்ய மாட்டேன்றியே, நீ கும்பிடு, ஆனால் எனக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அன்றைக்கி நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது, வீடெல்லாம் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால லைட்டாக சண்டைலாம் வரும் சாய்ராம். ஆனால் ஓகே, நான் எப்படியும் செய்ய மாட்டேன். எனக்கு பாபானா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப அன்பானவர். நான் எது சொன்னாலும் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லுவார், பிடிக்கலைனாலும். அதுக்கப்புறம் நான் எதை சொன்னாலும் ஸ்ட்ராங்காக சொன்னால் சரின்னு சொல்லுவார், எனக்காக செய்வார். என் மேலே ரொம்ப பாசம் அதிகம் சாய்ராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, அதே மாதிரி அவருக்கு வந்து நாக்பூரில் வந்து ஏதோ அந்த சைடில் ஏதோ ஒன்று வேலை விஷயமா போயிட்டுருக்கும்போது இவங்க வந்து தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு 2 டைம் போவாங்க. ஸோ இந்த ஒரு நடுவில் ஒரு வருஷமாக போக முடியல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் போக முடியல, எனக்கு சந்தர்ப்பம் அமையல. நீங்கள் இந்த டைம் போகிறீங்களா, போகும்போது எனக்கு கொஞ்சம் ஷீரடியிலேருந்து கொஞ்சம் பிரசாதம் கொஞ்சம் இது வாங்க. அங்கே அவ்வளோ மோஸ்ட்டாக பக்கத்தில் தானே போகிறீங்கும்போது அப்படி எனக்கு வாங்கி கொடுங்களேன். நீங்கள் புக் பண்ணுறது வந்து ஷீரடியிலேருந்து வர மாதிரி புக் பண்ணிக்கிங்களேன் ஃப்ளைட் டிக்கெட்டுன்னு போது, ஃபஸ்ட் அப்படிலாம் முடியாது, எனக்கு அங்கே வேலை சூழ்நிலை எப்படி இருக்கோ, எப்படி முடியுதோ தெரியல, அப்படிலாம் போக முடியாது, எனக்காக போங்களேன் ப்ளீஸ்ன்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு, உனக்காக போகிறேன், ஆனால் எனக்கு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் உடன்பாடு இல்லை, சரி பரவாயில்ல, உனக்காக நான் வேணால் போய் பிரசாதம் வேணால் வாங்கிட்டு வரேன், ஏன்னா ஒரு வருஷமாக நீ போகலை, அதனால் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒரே சந்தோஷமாகிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி இவரும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஷீரடிக்கு போயிட்டார். ஷீரடிக்கு போயிட்டு இவர் வந்து மேனேஜர் போஸ்ட் மாதிரி ரொம்ப முக்கியமானதில் போயிட்டு ரூமில் தங்கிட்டு காலையில் போயிட்டு இப்போ தரிசனம் பண்ணிட்டு மறுநாளைக்கு காலையில் தான் ஃப்ளைட்டு சென்னைக்கு வர மாதிரி இருந்தது அவங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானமாக அவர் கிளம்பி இருக்கிறாரு. அவருக்கு இவருக்கு ஆக்சுவலி ஷீரடி பற்றி பெருசாக தெரியாதனால கொஞ்சம் தள்ளி ரூம் வாங்கி எடுத்துருக்கிறாரு, புக் பண்ணிட்டார். இவர் பக்கத்தில் இருக்காமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டார். பட் ஒன்றும் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக ஒரு 15 நிமிஷம் அவங்க நடந்து போகணுன்னா, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணியிருக்காரு. சாமி தரிசனம் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வந்து இதில் என்னென்னா, ரூம்லேருந்து கிளம்பும்போது ஆக்சுவலி இவர் எப்பவுமே கிளம்பும்போது லேப்டாப் வச்சுட்ருப்பாங்க. இவர் ஃபோனு இவருக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புற மைண்ட் செட்டு வந்தோடனே எப்போவுமே இதில் வீட்டுக்கு வருவாங்க, கிளம்பும்போது லேப்டாப் பேக் எடுத்து மாட்டிட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிற மாதிரி. இவர் அங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பேக்கெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு ஆஃபீஸ் போகிற நேரத்தில் கோவில் தான் போகிறோன்ற இருந்தாலும் வெளியே போனாலே டக்குன்னு எடுத்து லேப்டாப் பேக்கை மாட்டிட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் கிளம்பிட்டு கோவிலுக்கு தான் வந்திருக்கிறாரு. வந்து பின்னாடி தான் ஐயோ நம்ம என்னடா லேப்டாப் பேக்கை போய் எடுத்துகிட்டு வந்துட்டோமே, எப்பவுமே ரெகுலராக இந்த வேலைக்கு போகும்போது எடுத்து இது எங்கே போனாலும் எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டோமே இவ்வளோ தூரம் அப்படின்ட்டு கோவில் பக்கத்தில் வந்துட்டோமே போது சரி பக்கத்தில் வந்து ரூம் இதில் இருக்க வச்சு ரூம் பேக் வைக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் லேப்டாப் பேக்கு ஏதோ வச்சுருக்காரு. வச்சுட்டு லாக் பண்ணிட்டாரு. சாமி தரிசனமும் முடிஞ்சிட்டு வரணுன்னு ஒரு ஃபோனெல்லாம் அலோடு இல்லைங்களா. இப்போது அவர் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 3-4 மணி நேரம் வந்து ஃபோன் இல்லாதனால அவர் திருப்பி வந்து அந்த லேப்டாப் பேக்கு ஃபோனெல்லாம் எடுத்தாலும் அவருக்கு நிறைய இம்பார்ட்டண்டான மெசேஜ்லாம் வந்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் ஃபோன்லேயே பண்ணியிருக்கலாம். ஸோ லேப்டாப் தான் கையிலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஹோட்டலில் உட்காந்துட்டு இவர் இது பண்ணியிருக்காரு, மெயில் அனுப்புறதோ செக் பண்ணுறதோ முக்கியமான விஷயம்லாம் இவர் சென்ட் பண்ணியிருந்திருக்காரு. அந்த நேரம் வந்து நான் ஷீரடின்றது ரொம்ப கும்பலான, இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போகும்போது அந்த அளவுக்கு இல்லை. இப்போல்லாம் பயங்கர கும்பல், எங்கே போனாலும் கும்பல் தான். ஸோ அந்த இதில் அப்போது வந்து ஒரு பெரிய கோஷ்டி மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த இவர் போகும்போது அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சடனாக ஒரு 20-30 பேர் ஒரு டீமாக வந்திருக்கு. இவர் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு
ஆஃபீஸில் வந்து ஏதோ தப்பான ஒரு மெசேஜ் ஒன்று இப்போ பிரச்சனை ஆகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஆகிட்டுருக்கு. அது ஏன்னா கரெக்டாக புரியல. அவங்க சொன்னாங்க ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் இவர் வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இல்லைனா ப்ராப்ளம் ஆகிடும் நம்மளுக்கு அப்படின்னு இவர் ஃபோன்லேயே கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி மெயில் அனுப்பிச்சது இவர் கவனிக்கலை. பக்கத்துலேயே உட்காந்து டக்குன்னு அப்படியே ஏஞ்சி போகிற டென்ஷன் என்ன, சில பேர் ஏஞ்சிட்டு அப்படி டக்குன்னு போவாங்க, மூவ் பண்ணுவாங்க, ஒரு காஃபி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் வாங்கியிருக்காரு. பார்த்தோன்னா ஒரு லேப்டாப் மிஸ் ஆகிடுச்சு. இவர் ஜஸ்ட் 5 ஹவர்ஸ் கொஞ்ச நேரம் இப்போ போனது கூட தெரியல. இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்த்தா அப்போ தான் தெரியுது லேப்டாப் எச்சத்தில் காணோம். அங்கே பார்த்தோன்னா அந்த இடத்துல கேமராலாம் இல்லை. ஐயோ என்ன ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா போயிட்டு பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, கார்ட்ஸ் மட்டும் அங்கே போய் சொன்னோம்னா அவங்க நோட் பண்ணிவிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏங்க இந்த நேரத்தில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாமா? எவ்வளோ பேர் வர ஒரு நாளைக்கு யாருன்னு நம்ம போய் கண்டுபிடிக்க முடியும்? இவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, இதில் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? கஷ்டம் தாங்க உங்களுக்கு, பாபா நினச்சா தான் அப்படின்ற மாதிரி இவருக்கு பயங்கர அப்செட் ஆகிடுச்சு. நான் வேலையை முடிச்சிட்டோன்னா வந்திருப்பேனே, அந்த லேப்டாப்பில் ரொம்ப முக்கியமான ஆஃபீஸ் விஷயங்கள்லாம் இருக்கே, அது இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் ரொம்ப பிரச்சனைகளை மாட்டிக்குவேனே, என் வேலைக்கே பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப திட்டுறாங்க. ஸோ இவங்க ஒய்ஃப் ரொம்ப பயந்துறாங்க. ஐயோ பாபா, நான் உன்னை பார்க்க சொல்ல போனால் இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சே, வேலைக்கே ப்ராப்ளம்னா அது எவ்வளோ கஷ்டம், காலம் ஃபுல்லாக என்னை குறை சொல்லுவார், ஒன்றும் என்னையும் குறை சொல்லி உங்களை பார்க்கும் போதெல்லாம் குறை சொல்லுவார் பாபான்னு சொல்லி இவங்க பயந்து போய் மனம் உருகி வேண்டியிருக்கிறாங்க. இல்லை சாயம்மாக்கிட்டே ஃபோன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு சாயம்மா, என்ன பண்ணுறது அப்படின்னா இவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பயப்படாதீங்க, அப்பாவை நம்பி போயிருக்க, நீ அப்பாவோட குழந்தை, அப்பாவை நம்புகிற, அப்பா கைவிட மாட்டார், நம்பிக்கையோடு இரு, சில விஷயங்கள்லாம் இவங்க சொன்னாங்க. சரி சார் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இவருக்கு தேடிகிட்டே இருக்கிறாங்க, கிடைக்கல. போகிற இடத்துலலாம் போலீஸ்லாம் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு பயங்கர அப்செட் ஆகிட்டார், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார். கிட்டத்தட்ட இது மதியானம் வந்து இப்போ நைட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 7:30-8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இவர் வந்து நாளைக்கு வந்து சொன்னாங்க, நாளைக்கு ஒரு இடத்துல வந்து பாருங்கள், அவர்கிட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட கிடைக்கும் ஒரு ஆஃபீஸர்கிட்ட முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகியும், ரொம்ப ஒய்ஃப் மேலே கோபமாகவும் ரொம்ப வெக்ஸ் ஆகி இவர் ஃபோன் கத்திக்கிட்டே இவர்கிட்ட பேசும்போது இவர்கிட்ட திட்டிக்கிட்டே போனாங்களாம். இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, இவங்களால தான் அடி ஆகிடுச்சிட்டு கரெக்டாக இவங்க இருக்கிற இடம் வரும்போது கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி, மீன்ஸ் ரொம்ப இருட்டில் லைட்டாக இருட்டாக இருக்கிறதுல அப்போது திடீர்னு ஒருத்தர் வந்து காசு தான் கொடுக்குறீங்களா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் ஒன்றும் சொல்லலை, அதை எடுத்து சரி இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இவர் எடுத்தோ. அவர் ஹிந்தியில் பேசினா இவர் ஹிந்தி எதுவும் தெரியல, ஏதோ சைடையாக சில பசிக்குது அதை சொன்னால் உடனே காசு எடுத்து அவருக்கு கையில் இவர் கொடுத்துருக்குறாரு. கொடுத்தோன்னே வாங்கிக்கிட்டு இது அந்த பேக்லேருந்து அவர் கையில் ஜோல்னா பை மாதிரி வச்சுருந்தது எடுத்து அவர் கையில் கொடுத்தாராம். பார்த்தோன்னே இவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுச்சான். ஐயோ இந்த நம்ம லேப்டாப் தானே, அவர்கிட்ட அவர் கொடுக்குறது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்தம்மா நான் அவர்கிட்ட வெடுக்குன்னு பிடிக்கிட்டேன், அவர் ஓடிடுவாங்க, என்னை அது கொடுக்குற நேரத்தில் கூட மனசு மாதிரி ஓடிட்டாரா என்ன பண்ணணும், நான் லப்புக்குன்னு பிடிக்கிட்டேன், அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்காங்க. பிடிங்கிட்டு உடனே ஓப்பன் பண்ணிலாம் பார்த்தேன், ஆன் ஆகுதா இல்லை இருக்கா இல்லை எதோ உடச்சிட்டாங்களா என்னன்னு நான் உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எல்லாம் ஆன் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு. இது நடந்து ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி இந்த இதுலேயே நான் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு டக்குன்னு ஐயோ நல்லா ஆன் ஆயிடுச்சு, இது எப்படி கிடைச்சிது, இது இவர் கையில் எப்படி வந்தது, இவர் இப்படி பார்த்தா என்ன இருக்குன்னு திரும்பி பார்த்தான்னா ஒருத்தர் வந்து கொடுத்த மாதிரி ஒரு சவுடே இல்லை, யாருமே இல்லை. இந்த நெட்லேருந்து பார்த்தா கடைசி வரைக்கும் வேறு ஆளுங்க போகிறாங்க, ஆனால் இவர் போகிற மாதிரி தெரியல. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஆள் தெரியல. சரி இது பக்கத்தில் பில்டிங் எதாவது இருக்குது, அந்த பக்கம் போனால் ரொம்ப இருட்டாக இருக்குது, போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிடுச்சு. ஒரு ஃபோன் அவங்க ஒய்ஃபு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்ததுன்னா அப்போ இவங்க சொல்கிறாங்களாம், அவர் வந்து ஜொல்லா பை வச்சுருந்தாரா, ஆமாம் அக்கா, அவர் ஒரு மாதிரி பக்கத்துலேயே வந்தால் ஒரு மாதிரி சொல்கிறது தர்மம் கேட்குற மாதிரியே இருந்தாரா, ஆமாடி வேஷ்டி மாதிரி கட்டியிருந்தாரா, கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரா, ஆமாம் நீ எப்படி பார்த்த மாதிரியே சொல்கிற, இதெல்லாம் ஆமாம் இருந்ததுன்னு வந்தது சாய்பாபா தான் உனக்கு போய் அவர் சொன்னாங்களாம். இந்த என்னது எங்கள் ஈனப்பிரிவுக்கு போய் இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கிடைச்சிருக்கேன், நான் எவ்வளோ வருஷமாக நான் சாமி கும்பிட்றேனே, எனக்கு கிடைக்கலையே, உனக்கு லேப்டாப் கிடைச்சதை காட்டி நீ சந்தோஷப்படலை, எனக்கு வந்து பாபாவை தரிசனம் பார்த்துட்டியேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா தெரியல. அவர் வீட்டுக்காருக்கு தூக்கி வரப்பிடிச்சு, இன்னாடி பாபா தரிசனமா, பாபா அவர் கடவுள்ன்ற அந்த கடவுள் இப்படிலாம் வருவாங்க, இதெல்லாம் இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து யாரோ வந்து கொடுத்தேன்னா அப்போ நான் சொல்கிறேன் அங்கே ஆடிலாம் அப்படியே இருந்ததா அப்படின்னா, ஆமாம் அது எப்படி சொல்கிற அப்படின்னு. அவர் அப்படி தான் தன் பக்தர்களுக்கு அவர் லீலை பண்ணுவார், தன்னை ஆத்மா தன்னை கும்பிட்றவங்கள நான் தான் சாமியை கும்பிடலையே, என்ன ஏன் பண்ணுவார், என்ன பண்ண நான் கும்பிட்றேன்ல, என் கஷ்டம் வந்து அவருக்கு பாதிக்கப்படாதா அப்படின்னாலும்
அப்படி சொன்னோன்னே உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது, ஆச்சரியமாயிடுது. அதுக்கப்புறம் அவர் வாங்கிட்டு நான் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஐயோ! எனக்கு இவ்வளோ எனக்கு ஒரு ஆச்சரியம் தாங்க முடியல. அவங்க சொன்னது தாங்க முடியல. போய் அப்பாகிட்ட வந்து நான் கதறி கதறி அழுதேன். "பாபா காலம் ஃபுல்லா இந்த கிடைக்காம போயிட்டுதா. எனக்கு நீ இருக்கிற, நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். எது செஞ்சாலும் 1000 அர்த்தம்னு. ஆனா காலம் ஃபுல்லா எனக்கு வந்து சாமி கும்பிட முடியாம, இவன போய் இந்த லேப்டாப் சொன்னா தான் என் வேலை போயிடுச்சு. இல்ல இந்த லேப்டாப் தொலைஞ்சேன்னு சொல்லியிருப்பாரு. சாமி கும்பிட நிம்மதி இல்ல. இப்போ என்னை நீ காப்பாத்திட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ இருக்கிறன்னு ப்ரூவ் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் அவர் உங்க மேல எவ்வளோ பக்தி இருப்பாருன்னு தெரியல" அப்படின்னா, சத்தியமா சாய்ராம் அவங்க சொல்லிட்டா. அப்புறம் நான் அவர் ஃபோன் பேசி பேசி அவன் நைட் வரைக்கும் ஃபோன் பேசுறேன். "இப்படி இருந்தாரு நான் பார்த்துட்டேன். இப்படி இருந்தாரு. கடவுள் இப்படி வருவாரா? கடவுள் வந்து இப்படிலாமா செய்வாரு? பெரிய அது அநியாயம் அதிசயமா இருக்கே. என்னால நம்ப முடியலையே. இது கடவுள் தானா? இது கடவுள் தானா?" அப்படின்றாரு. அப்புறம் மறுநாளைக்கு 11 மணிக்கு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு மறுநாளைக்கு ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டேன். இவர் "ஏன் வந்துட வேண்டியதானே?" அப்படின்னா, "அதெல்லாம் முடியாது." ஐயோ! ஒரு கடவுளே நம்ம வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நான் என்னத்த போய் இந்த கம்பெனிக்கு வந்து பார்க்குறது. ஏன்னா மறுநாளைக்கு ஒரு சாயந்தரம் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கான். எந்த மீட்டிங்கும் எனக்கு தேவையில்ல. அந்த வேலையே போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன் இந்த லேப்டாப்பே இதுக்கப்புறம் தொலைஞ்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். பாபாவை பார்த்துட்டு அதுவே எனக்கு போதும். இதோட ஒரு அதிசயம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு, சாயங்காலம் நம்ம போய் காலையில் எப்படி பார்ப்போம், ₹300 டிக்கெட்டை போய் கும்பலாக இருந்துச்சுன்னா ஃப்ரீ தரிசனம், கம்மியாக இருந்தால் ஃப்ரீ தரிசனம் பண்ணுவோம். கும்பலாக இருந்துச்சுன்னா ₹300 டிக்கெட் எடுப்போம்ல. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, நேராக போகிறது, ₹300 டிக்கெட் எடுக்குது. சாமி அப்போ தரிசனம் பண்ணுறது பாபாவை பார்த்துட்டு திருப்பி வெளியே வருது, திருப்பி ₹300 டிக்கெட் எடுக்குது, திருப்பி நீ தரிசனம் பார்க்குறது. இதையே தான் இவர் பண்ணிட்டு இருந்தார் சார். 3-4 டைம் நானே சொன்னேன், ஏங்க விடுங்க, எத்தனை டைம் தான் போய் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வாங்கன்னா, நீ யார் நீ ஏன் சாய்பாபாவை கும்பிடுறத தடுக்கிறதுக்கு? நீ எனக்கும் அவருக்குள்ள விஷயத்த நீ ஏன் தடுக்கிற? எனக்கு பாபானா முக்கியம்தான், எனக்கு எல்லாமே முக்கியம்தான். இனிமேட் நீ என்னை பற்றி சொல்லுற. நான் வந்து பாபா சிலை வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் எத்தனை சிலை இருக்குது அப்படின்னாரு. நம்ம வீட்டில் 3 சிலை இருக்குது. நான் 101 சிலை வாங்கியிருக்கிறேன். ஏங்க இவ்வளோ சிலை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு. எல்லாருக்கும் கொடுக்கலாம், பாபாவை பற்றி எல்லாமே செய்யலாம். நம்ம இன்னொன்று என்ன பண்ணுறது, கடவுளே நான் நேரில் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி சாதாரண நிலையில் இருக்க முடியும்? அதனால் நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல் சாய்ராம். நிறைய ஏகப்பட்ட புக்ஸு, நான் ஒன்று கேட்டால் 100 வாங்கி வச்சுட்ருக்காரு எல்லாத்தையும். ஃப்ளைட்டில் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்கன்னா, நான் கொரியர் போட்டுட்டேன், பார்த்துக்கலாம் வா, முதல்ல நீ வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு இன்னும் 2-3 வாரம் கழிச்சு திருப்பி நம்ம ஸ்ரீடி நம்ம 2 பேர் போகலாம் அப்படின்னு இருக்கிறாரு சொல்லிட்டு இப்படி பேசியிருந்தாங்க. எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. எப்படி இதை சொல்கிறதுன்னு கூட தெரியல. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு 100ல் 20-30% அவங்க இன்னும் அதிகமாக சொன்னாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு சொன்னாங்க. இதேமாதிரி ஷீரடிக்கு போகும்போது அப்பா நிறைய காட்சிகள் நிறைய பேருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கே ஒரு சந்தோஷமாக வந்து கேட்குதுக்கு. சாய்ராம். ஷீரடியில் தான் நம்ம அப்பா செய்வார், ஷீரடியில் தான் வந்து இந்த காட்சி கொடுப்பாருன்னு இல்லை, ஆத்மார்த்தமாக நம்மளும் நம்மளுக்கும் ஒரு கெட்டான நிலைமை வரும்போது கண்டிப்பாக அப்பா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நல்லதும் செய்வார், காப்பாற்றவும் செய்வார், காட்சியும் கொடுப்பார். ஜெய் சாய்ராம். அடுத்த வடிவில் சந்திப்போம்.